ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனைவருமே தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஒரு தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிலிருந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தார். இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு கொடுக்காத நிலையில் இப்போ அதிரடியாக எதிர்பார்த்த மக்கள் அனைவருமே தகுதியானவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு பட்டியல் அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. இந்த 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வந்திருக்கு. இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடனை குறித்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது மாதிரி நிறைய விதமான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இல்லையா. இந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழக மக்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பை கூட சொல்லலாம். கூட்டுறவு வங்கிகளால் பார்த்தீங்கன்னா 5 சவரன் வரைக்குமே நகைக்கடன் வைத்திருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லையா, யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது, இதற்கான தகுதிகள் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா. இதுக்கான ஒரு வீடியோவாக தான் பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது. சில மக்களே அனைவருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் தகுதி, யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கொண்டு வந்த இந்த தள்ளுபடி திட்டத்தில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெற்று இருக்காங்க. ஆனால் இது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பேரிட மனுக்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டும் இருக்குது. நீங்கள் வச்சுருந்தா நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லையா, நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது பற்றி முழுமையான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இப்போது வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய அரசியல நகல் ஜியோ பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவிப்பு வீடியோ அவங்களே டைரெக்டாக கொடுப்பாங்க. இதில் முதல்ல இந்த திட்டத்தோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக ஏழை எளிய மக்கள் வாங்கினா புது நகைக்கடன் தள்ளுபடி செய்ய அரசாணை வெளியிட்டாங்க. இதோ மிக முக்கியமான நோக்கம் உண்மையான ஏழை எளிய தரமான மக்கள் கடன் சுமையிலிருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு களத்தில் இறங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுகள் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இதில் 5 வகையான 5 பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓவராலாகவே 8 வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைத்திருக்கு. எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கியை சேர்ந்த பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கில் இயங்கக்கூடிய வங்கிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியாகும். அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், அதேமாதிரி கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு வேளாண்மை துறை வங்கிகள், அதேமாதிரி நகர்ப்புற கூட்டுறவு வேளாண்மை துறை வங்கிகள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா 8 வங்கிகள் பார்த்தீங்கன்னா பட்டியல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ஒரு நகைக்கடன் தள்ளுபடி என்ற ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. இந்த நிலையில் ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருடைய நகைக்கடனுமே தள்ளுபடி செய்யணும் அப்படின்றத நிச்சயமாக ஆனால் அரசு நிறைய டேட்டாகளை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே மொத்தமாக பெறப்பட்ட நகைக்கடன் விவரங்களை பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு செய்து 35 லட்சத்துக்கும் அதிகமான கடன் பார்த்தீங்கன்னா தகுதியற்ற அவர்கள் பார்த்தீங்கன்னா இது பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. இருந்தாலுமே 13 லட்சத்துக்கும் அதிகமான கடன் மட்டும்தான் தகுதியானவர்களாக கண்டறிந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்குது. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் மட்டுமே நீங்கள் கடன் வாங்குவது அரசுக்கு கீழ் இயங்கும் கூட்டுறவு வங்கிகள், அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், அது மட்டும்
தான் இருக்கணும். தனியார் நிதி நிறுவனங்களோடு இல்லை மற்ற பொதுத்துறை வங்கிகளிலோ வாங்குவது கடன்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 5 சவரன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைக்கடன் அளவு 5 சவரன் அல்லது அதுக்கு மேற்பட்ட குறைவாக இருந்தாலே போதும் உங்களுடைய நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி அவங்க செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் மட்டுமே தான் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு மூலமாக தான் நம்மளுக்கு வழங்குறாங்க இல்லையா. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் பட்டியல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அரசு இன்னும் பார்த்தீங்கன்னா வெளியிடல. இது அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அல்லது அதற்கு முன்பாக பெறப்பட்ட கடனுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும் எனவும் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான மட்டுமே இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காரணத்தினால தான் பலரும் தள்ளுபடி கிடைக்காம போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பயன்பெற்றிருக்காங்க. அப்படின்னா அரசு ஊழியர்கள் நிறைய பேர் நீங்கள் மத்திய அரசு மாநில அரசில் நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்களிலோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நகைக்கடன் தள்ளுபடி இருக்காது. உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி செலுத்துவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அதே குடும்ப அட்டையில் முறைகேடு ஒரே குடும்ப அட்டையில் பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகையை வைத்து வைத்திருங்களுக்கும் அதோட எல்லா கடனுமே தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டையில் 4-5 கடன்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் எதுக்குமே தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும்போது முறையான ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை தராதவர்கள் தள்ளுபடிக்கு கிடையாது. நீங்கள் முறையாக நீங்கள் தள்ளுபடி கடன் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா வணிக கடன் பொறுத்தளவுக்கு விவசாயம் அல்லாத பிற பெரிய வணிக நோக்கத்துக்கான வழங்கப்பட்ட நகைகளுக்குமே தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்திற்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் வாங்கக்கூடிய நகைக்கடன் மட்டுமே தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே முக்கிய நிபந்தனைகளின் அடிப்படையிலும் உங்களுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்வாங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இது நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இருந்தாலுமே மேலும் நகைக்கடன்களுக்கு யாருக்கெல்லாம் தகுதியுடையவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற பட்டியலையுமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 48,84,726 நகைக்கடன் விவரங்களை பார்த்தீங்கன்னா கணினி மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிலையில் இவர்களாம் தகுதியற்றவர்களாக கருதப்பட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு கூடிய விரைவில் கிடைக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடைத்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம